Thank you, Father. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்ற காரியமானது, தேவன் எங்களுடைய சாவுக்கு ஏதுவானவைகளை உயிர்ப்பிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கின்ற தேவனாய் அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எங்களை உயிர்ப்பிக்கின்ற தேவன். அவர் எங்களோடு கூட வாசமாய் இருக்கின்றவராய் இருக்கின்றார். தேவன் அவர் அன்பிலே இருக்கின்றார். அவர் அன்பு எப்பொழுதும் மாறி போவதில்லை. தேவ அன்பு ஒரு போதும் மாறுவதில்லை. தேவன் அவருடைய ஸ்தானத்தை விட்டு, அவருடைய இடத்தை விட்டு அவர் எப்பொழுதும் மாறுவதே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஆனால் அவர் சொன்னதை செய்கின்றவராயிருக்கின்றார். எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்குகின்ற பலியாக அவர் எங்களுக்காக வந்தார். பாவத்தினாலே மரணம் உண்டானது. அந்த மரணத்தில் இருந்து எங்களை மீட்கும்படி தேவன் எங்களுக்காக வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுடைய பாவத்தினாலே உண்டான மரணம் என்கின்ற அந்த நிபந்தனையை அவர் உடைத்து போட்டார். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு பாவம் எண்ணப்படுகிறதில்லை. நியாயப்பிரமாணத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் செய்ததை நியாயப்பிரமாண காலத்திலே செய்ய முடியாது. அதே போலதான் நியாயப்பிரமாண காலத்திலே கொடுக்கப்பட்டது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நியாயப்பிரமாண காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்றைக்கு கிருபையின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட முன்பு ஆண்டவர் மோசையை அழைத்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்க முன்பு அங்கு பாவம் என்கின்ற காரியம் இருந்தது. அதை தேவன் எண்ணவில்லை. ஆனால் தேவனுடைய கட்டளை இருந்தது. அதே போல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு பாவம் இன்னதென்றும் நீதி இன்னதென்றும் அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர்களால் செய்ய கூடாமல் போனது. செய்த மனுஷர்கள் கூட அந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். ஒருவர் கூட அதை நிறைவேற்றவில்லை என்று சொல்ல முடியாது. வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் தேவன் மனுஷர்களுக்காக இறங்கி கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து கிருபையின் நாட்களாய் எங்களுக்கு கொடுத்தார். அந்த கிருபையின் நாட்களினாலே என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினால் சுத்திகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. அந்த சுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அல்லது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு அங்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பு முறைமையை அவர் கொடுத்திருந்தார். அது சுத்திகரிக்கப்பட்ட பின்பு தான் ஈசாக்கு பிறக்கப்படுகின்றார். பரிசுத்தமான பின்புதான். ஆனால் அதே போலதான் பின்பு அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு சுத்திகரிப்பு முறை உண்டாயிருக்கின்றது. அந்த சுத்திகரிப்பு முறையோடு தேவன் நிற்கவில்லை, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். சுத்திகரிப்பு முறை ஒன்று உண்டானால் பின்பு நியாயப்பிரமாணம் என்னத்துக்கு? அப்ப ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை நீங்கள் விட்டுவிடும்படி சுத்திகரித்து நான் உங்களோடு கூட இருக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த ஏற்படுத்தப்பட்ட முறை
சுத்திகரிப்பு முறை. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் இன்றைக்கு கிருபையின் காலத்திலும் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, அவர் தேவன் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே சுத்திகரித்து எங்களை பூமியிலே விட்டிருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். அந்த சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, கட்டளை, அது தான் நியாயப்பிரமாணம் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளும் நீ கொலை செய்யாதிருப்பாயாக என்கின்ற கட்டளை உண்டு. பாவத்தை பிறப்பிக்கின்றது காரியமும் உண்டு. அந்த பாவத்தினால் மரணத்தை பிறப்பிக்கின்ற காரியம் உண்டு. பாவத்தில் இருந்து விடுதலையாகி நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் வாழுகின்ற வாழ்வும் உண்டு. தேவன் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் எங்களுக்கு அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர் இன்றைக்கு எங்களை வைத்திருக்கின்றார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தப்படுத்துகின்ற அந்த சுண்ணத்தை என்கின்ற பரிசுத்தப்படுத்துகின்ற முறைமையினாலே பரிசுத்தப்படுத்தி தேவன் அவர்களோடு உலாவி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கும் கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவினாலே சுத்திகரிப்பு முறையை உண்டு பண்ணி அதோடு கூட பரிசுத்த ஆவியையும் கொடுத்து எங்களுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். கட்டளையாய் எடுத்துக்கொள்ளாதீங்க, அது தேவனுடைய ஒரு எங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸா எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு அதை இதை செய்ய பிடிக்காது, அது கடவுளாக இருந்தாலும் பிடிக்காது, யாராக இருந்தாலும் பிடிக்காது, அப்பா பிள்ளைக்கு சொன்னாலும் பிடிக்காது, தாய் பிள்ளைக்கு சொன்னாலும் பிடிக்காது, கணவன் மனைவிக்கு சொன்னால் பிடிக்காது, நண்பர்களுக்கு சொன்னால் பிடிக்காது, வேலை இடத்துல மேனேஜருக்கு சொன்னால் பிடிக்காது, அப்படி மேனேஜர் ஸ்டாஃபுக்கு சொன்னால் பிடிக்காது. இப்படி ஒருவரை ஒன்று சொல்லும் போது அதிகாரம் செலுத்துகிறதாய் எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கின்றார்கள். அதனாலே நிறைய காரியங்களை இழந்து விடுகின்றார்கள் இந்த பூமியிலே. அதே போலதான் தேவன் அதை கட்டளையாய் கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த கட்டளைக்குள்ளே இருக்கின்ற காரியங்களை, அதனால் வருகின்றவைகளை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் நித்திய ஜீவனை இழந்து விடுகின்றார்கள். அப்ப நாங்கள் நான் சொல்லுவேன், எங்களுக்கு தேவன் ப்ராமிசஸை கொடுத்திருக்கின்றார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் கீழ்ப்படிவினாலே உண்டாயிருக்குமே தவிர கீழ்ப்படியாமையினாலே கடைசி மட்டும் உண்டாயிருக்காது. கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு, பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் படிக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு வாக்குத்தத்தம் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், அவருக்கு வாக்குத்தத்தத்துக்கு அவர் சுதந்திரவாளியானார். ஏனென்று சொன்னால் அவர் தேவனுடைய நியமங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை அவர் பெற்றுக்கொண்டு அவர் தேவனிடத்திலே இருந்து வந்தார். அதே போலதான் இன்றைய நாளிலும் நாங்கள் நியாய பிரமாணம் எங்களுக்கு இல்லை, மற்றது நாங்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற தேவையில்லை என்று சொல்லி போதிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நியாய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற தேவையில்லை, ஆனால் நிறைவேற்றியவர்களாய் இருக்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினால், உயிர்த்ததினால், என்னை பரிசுத்தமாக்கி தந்ததினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவைகளை செய்து நான் நீதிமானாக்கப்படல, ஆனால் நீதிமானாக்கப்பட்ட பின்பு இவைகளுக்குள்ளாக நான் வாழ வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கின்றேன். ஏனென்றால் அதற்காகத்தான் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி தந்தார். நான் அந்த பரிசுத்தத்தை விட்டு மீண்டும் நான் பாவத்துக்குள்ளே போவேனானால் போக முடியும், அது மரணத்தை பிறப்பிக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகின்றார், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கின்றார், ஜீவனை உயிர்ப்பிக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் ரோமர் 8வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாங்கள் தெளிவாய் வாசிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற அந்த பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்று. ஆவியின் பிரமாணம் என்கின்ற அந்த பிரமாணம், அது என்ன ஆவியின் பிரமாணம்?
முன்பு நியாய பிரமாணம் என்று இன்னொன்று இருந்தது. இப்பொழுது அவர் ஆவியின் பிரமாணத்தினாலே, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே நாங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாயிருந்து, முதலாவது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதாவது மரணம், பாவத்துக்கான மரணம் இல்லை, மரணம் நரகம் இல்லை என்று சொல்லுகின்றார். எப்படி என்றால், நாங்கள் எங்களை 2வது வசனத்தின்படி அவர் ஜீவன் உள்ள ஆவியினுடைய ஜீவன் உள்ள பிரமாணத்தினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் எங்களை மீட்டபடியினால், முத்தரித்தபடியினால், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கின்றபடியினால், அவர் இயேசுவினுடைய சரீரத்தினாலே, அவர் இரத்தத்தினாலே எங்களை மீட்டபடியினால், அந்த இரத்தமானது எங்களுடைய இரத்தத்தை சுத்திகரித்தபடியினால், இரத்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்கு அவர் ஜீவனாயும், சரீரத்திலே பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்ததினாலும் சரீரத்துக்கும், அதுதான் அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், இரத்தத்துக்கும் அந்த சரீரத்துக்கும், ஜீவனுக்கும் சரீரத்துக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவர் எங்களை முத்திரை போட்டு அவர் எங்களை நடத்த விடுகின்றார். நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக்கொண்டு பரிசுத்த ஆவியின்படி நீதி இன்னதென்றும் அநீதி இன்னதென்றும் மரணம் இன்னதென்றும் ஜீவன் இன்னதென்றும் நாங்கள் கண்டு நடப்போமானால், அதைத்தான் அவர் சொல்லுகின்றார், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி. மாம்சத்தின்படி நடக்கிறது என்றால் வேறொன்றும் இல்லை, என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிற, அதாவது முதல் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கு முன்பு அல்லது இயேசு கிறிஸ்துவை என்னை சுத்திகரிக்க முன்பு நான் எப்படி எல்லாம் இருந்தேனோ அப்படி இருக்கிறது தான் மாம்சத்தின்படி நடக்கிறது. முன்பு நான் களவெடுக்கிறவனாய் இருந்தேன், ஆனால் தேவன் என்னுடைய களவினாலே உண்டான மரணத்துக்கு அவர் என்னை மன்னித்து என்னை ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்க, நான் கொஞ்ச காலம் ஆண்டவருக்குள்ளே இருந்துவிட்டு பிறகு மீண்டும் நான் போய் பண ஆசை பிடித்தவனாய் இச்சையான பண ஆசையினாலே நான் போய் மீண்டும் களவெடுப்பேனானால் அது நான் மாம்சத்தின்படி செய்கின்றது. ஆனால் நான் இயேசு என்னை ஆவியின் பிரமாணத்தினாலே உயிர்ப்பித்திருக்கின்றார். அந்த களவி என்கின்ற பாவம் என்னை தொடுவதில்லை, என்னை பின்பற்றுவதில்லை, நான் அதை பின்பற்றுவதில்லை என்று சொல்லி நான் அந்த இச்சையை, பண இச்சையை வெறுத்து நான் இயேசுவுக்குள்ளே நான் நடப்பேனானால் ஆவியிலே நடக்கிறவனாய் இருக்கின்றான். அதனால் இதை ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி, என்னை பின்பற்றுகிறவனானால், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவை பின்பற்றும்படி கொடுக்கப்பட்டது தான் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு பலன் இல்லை, மனுஷனுக்கு அந்த பலன் அவனிடத்திலே இல்லை. அதனாலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலே செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துவினாலே செய்து எங்களுக்கு கொடுத்தார். அதாவது எங்களை விடுதலையாக்கி, நாங்கள் அவைகளை செய்ய முடியாமல் விடுதலை இல்லாதவர்களாக இருந்தபடியினால் கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கி அவர், அதாவது அதையெல்லாம் மன்னித்து விடுதலையாக்கி எங்களை கொண்டு வைத்தார். அப்படி இருக்க நாங்கள் மறுபடியும் திரும்பி அதற்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லி, அதுதான் ஏனென்று சொன்னால் தேவன் எங்களுக்கு வைத்த நியமங்கள், கட்டளைகள் அவர் மாறுகிறதில்லை. அவருடைய ராஜ்யத்திலே முடிவு பண்ணப்பட்டவைகள் தான். அங்கு முத்திரை போடப்பட்டது எல்லாம் முத்திரை போடப்பட்டது தான். இந்த பூமியிலே மனுஷன் என்னவும் போதிக்கலாம், நான் என்னவும் போதிக்கலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாய் போதிக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது தான் வார்த்தை செய்யும். நான் போதிக்கின்ற விதமாய் அல்ல, மற்றவர்கள் போதிக்கின்ற விதமாய் அல்ல, ஒவ்வொருவர் போதிக்கின்ற விதமாய் அல்ல, ஒவ்வொருவர் நினைக்கின்ற விதமாய் அல்ல, ஒவ்வொருவர் சொல்லுகின்ற விதமாய் அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றபடி அதை செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது.
அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை. மத்தேயு நீங்கள் 7 அதிகாரத்தில் இருந்து வாசித்து கொண்டு வாங்க தெரியும். நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை, உங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று உண்டு, அது என்னுடைய வார்த்தை என்று சொல்லி ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதில்லை என்று சொல்லி நான் இதை குறித்து கொண்டு வாசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு இந்த சிந்தை என்னுடைய இருதயத்தில் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் என்ற சிலர் சொல்லுகிறாங்க நிபந்தனை அற்ற அன்பு என்று சொல்லி. நிபந்தனை அற்ற லவ் என்று சொன்னால் ஏன் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு வருகிறவன் என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறான் என்று சொல்லி. என்னிடத்தில் கை கொள்ளாதவன், என்னுடைய அன்பை என்னுடைய வார்த்தையை கை கொள்ளாதவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லி அவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை கிறிஸ்து. நான் மரணத்துக்கு நரகத்துக்கு பாத்திரனாய் இருந்த என்னை கிறிஸ்துவினாலே மீட்டு கொண்டு வந்து என்னை சுத்திகரித்து நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் அந்த நித்திய ஜீவனை பற்றி பிடித்து நடக்கும்படி வார்த்தையை கொடுத்திருக்கின்றார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கின்றார். என்னை அவர் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கின்றார். நான் மீண்டும் அதை விட்டு இல்லை என்று நான் இறங்கி மறுபடியும் நான் பாவம் செய்வேனானால், அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பாவம் செய்வீர்களானால், திரும்பி பாவத்துக்கு மரித்து போவீர்களானால் உங்களை மீட்கிறதற்கு இன்னொரு மீட்பு இல்லை என்று சொல்லி. அதனாலே ஏனென்று சொன்னால் தேவன் எங்களை இந்த கொடுத்த வார்த்தையெல்லாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு கட்டளைகளாய் கற்பனைகளாய் எடுத்துக்கொள்ளாமல் தேவன் எங்களுக்கு தருகின்ற ஒரு அட்வைஸாய், ஒரு நல்ல போதனையாய் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுவோமா இருந்தால் அது எனக்கு நல்ல காரியமாக இருக்கும். அதனாலே தான் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், தேவன் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே நல்ல போதகர். அதான் ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், சமாதான பிரபு நித்திய பிதா சொல்லிக் கொண்டு வர சொன்னார், அவர் ஆலோசனை கர்த்தர். அப்போ இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கட்டளைகளாய் அப்படி நாங்கள் எடுக்காமல் ஒரு ஆலோசனை சொல்லுகிற வசனமாய், அதாவது இனி நீ பாவம் செய்யாது என்பது கட்டளை அல்ல, கற்பனை அல்ல, ஒரு ஆலோசனை. அப்ப அதை நாங்கள் ஒரு ஆலோசனையாய் எடுத்து நடப்போமானால் நாங்கள் அந்த தீங்கில் இருந்து விலகி கொள்ளுவோம். அந்த ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவோமானால் அது அவர்களுக்கும் தேவனுக்கும். ஏனென்றால் 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தியோ மரணம், ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானம். அதான் ஆவியின் சிந்தை என்பது வேறு ஒன்று அல்ல, அது கிறிஸ்துவின் சிந்தை, பரிசுத்த ஆவியானவரின் சிந்தை, பிதாவினுடைய சிந்தை. அந்த சிந்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கின்றது. ஏனென்றால் பாவம் செய்வது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, பாவத்தை பிறப்பிக்கின்றது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, அல்லது பாவத்தை நிறைவேற்றும்படி இச்சையை கொடுப்பது கிறிஸ்துவினுடைய சிந்தை அல்ல, தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையை கொடுப்பது தேவனுடைய சிந்தை அல்ல. இது பிசாசினுடைய சிந்தை. இந்த பிசாசானவன் தான் இந்த மாம்சத்தை கெடுக்கின்றான். அதனாலே தான் அவர் மாம்சத்தில் உண்டாகின்ற சிந்தை என்று சொல்லுகின்றார். மாம்சத்திலே பிசாசானவன் கொடுக்கிற சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் பாவம் செய்வோமானால் பரிதபிக்கத்தக்கவர்களாய் இருப்போம். ஆனால் தேவ ஆவியானவரால், தேவனால் கொடுக்கின்ற வார்த்தை, தேவனால் உண்டாயிருக்கின்ற சிந்தை எங்களிடத்திலே காணப்படுமானால் நாங்கள் செய்கின்ற நிறைவேற்றுகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும், வாழுகின்ற முறைமைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் போது நாங்கள் ஜீவனுக்குள்ளே போகின்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இதை எழுதி வைத்திருக்கின்றார், ஏன் எங்களுக்கு எழுதுகின்றார் என்றால், ரோமர்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்த முறைமையை அவர் பார்த்தார். இது ரோமருக்கு எழுதப்பட்டது. ரோமர்கள் செய்கின்ற காரியங்களை பார்த்தார்கள், ரோமர்கள் வழி தவறி போகின்ற காரியங்களை பார்த்தார்கள். தேவன் ஆவியினாலே ஏவப்பட்டு, தேவனால் உந்தப்பட்டு அவர்களுக்கு இந்த ஆலோசனையை அவர் அனுப்புகிறார். பிள்ளைகளே,
நீங்கள் இப்படி நடக்காதீங்க, நீங்கள் இப்படி நடத்தீங்கள் என்று சொன்னால், மாம்சத்தின்படி உங்களோட விருப்பத்தின்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். நீங்கள் ஆவியின்படி நடவுங்க, ஆவியின் சிந்தையை அறிந்து கொள்ளுங்க, பிதாவினுடைய சிந்தையை அறிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவனுடைய சிந்தையை அறிந்து. கிறிஸ்து உங்களிலே வாசமாயிருந்தால் கிறிஸ்துவின் சிந்தைகள், கிறிஸ்துவனுடையவைகள் உங்களிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் ஜீவனுக்குள்ளே போவீர்கள், ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அதே போலதான் இன்றைக்கும் இந்த பூமியிலே நாம் சொல்லுகிறதான காரியமாவது, மனுஷனுக்கு பலவீனம் உண்டு. அதை சொல்லி 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 பாவத்தை பிறப்பிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. இந்த மனுஷன் பலவீனமானவன் தான், ஆனால் சகல பலத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இன்று பலன் ஆக்கப்பட்ட சரீரமாய், அதாவது ஆவியாய் ஜீவனாய் கிறிஸ்து இருக்கின்றார். கிறிஸ்து ஜீவனாய் இருக்க நான் பாவம் செய்வேனானால் கிறிஸ்து பலவீனரோ? இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கின்றார். எல்லா வசனங்களையும் வாசிக்க முடியாது. அவர் கேட்கின்றார், கிறிஸ்து ஜீவனாய் இருக்க, கிறிஸ்து பலனாய் இருக்க நான் பாவம் செய்வேனானால் பாவம் கிறிஸ்துவை விட பலனோ அல்லது கிறிஸ்துவின் பலன் பலவீனமற்றதோ? இல்லையே. நாங்கள் மாம்சத்தினாலே இச்சையினாலே இழுக்கப்பட்டு நாங்கள் பாவம் செய்கின்றோம் என்று சொல்லி, அதுதான் ஓகே, நான் அதையும் சொல்ல போனால் நேரம் போய்விடும். தேவன் ஒருவரே, அவர் எங்கள் மேல் இருக்கின்ற அன்புக்கு அளவே இல்லை. அதுதான் மார்க்கம் தப்பி போனவன் கூட திரும்பி தேவனிடத்திலே வரும்போது அவர் மன்னிக்கின்றார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யனர். ஆனால் அவர் மன்னிக்கிறவர் என்றதுக்காக நாங்கள் திரும்ப போவோமானால் சில வேளைகளில் வர முடியாமல் போய்விட்டால் நாங்கள் பரிதவிக்கின்றவர்களாய் காணப்படுவோம். 9வது வசனம் வெரி இம்பார்ட்டன்டான வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்று சொல்லி, ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆவி என்பதின் அர்த்தம் என்னென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாதவன். அதாவது பிதாவினுடைய சித்தத்தையோ அல்லது பிதாவுக்குரிய காரியங்களையோ அறியாமல், அதற்குரிய காரியங்களை செய்யாமல் தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்கின்ற சிந்தை அல்ல. ஒரு மனுஷன் தேவனுடைய சிந்தை, இருதயம், நினைவு அவனிடத்திலே காணப்படும் போது அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்கின்றான். அப்ப தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்யும் போது அவனுக்குள்ளே தேவனுடைய சிந்தை காணப்படுகின்றது. தேவன் அவருடைய சிந்தை எங்களுக்குள்ளே காணப்படும் போது, அதான் இங்கிலீஷிலே நாங்கள் பார்ப்போமானால் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி, அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி பிதாவினுடைய சிந்தையை அறிந்து, பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து, பிதாவுக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்தாரோ, தேவனோடு இணைந்து அவைகளின்படி நாங்கள் வாழ வேண்டும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பது, தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவது, தேவன் சொல்லுகின்ற பிரகாரமாய் நாங்கள் இருப்பது. ஒரு லண்டனுக்கு வந்தால் லண்டனில் விசா கிடைக்கணும்னா அவன் செய்யக்கூடாதுன்றதை நாங்கள் செய்யவே மாட்டோம். செஞ்சால் பிடிபட்டால் விசா கேன்சல் பண்ணிடுவான், நாட்டுக்கு போயிடுவோம் என்று. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் இதை தந்து, நீ பாவம் செய்யாதே, நரகம் போய் விடுவாய், பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்றால் அவர் மன்னிப்பார். பயமற்றவர்களாய் நாங்கள் நடக்கின்றோம். அது தெய்வ பயம்
இல்லாமல் இருக்கின்றது. அது தேவனுக்கு பயப்படுகிறது என்று பயன், அதாவது பயத்தில் வாழ்கிறது அது வேறு பயம். ஐயோ கர்த்தர் அடிச்சிடுவார், எனக்கு நோய் வந்துடும், சாவு வந்துடும், மரணம் வந்துடும், அதனை அப்படி இப்படி என்று பயப்பட, அந்த பயத்தை சொல்லல. தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற பயம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு மனுஷனை தேவன் அழைத்தது அவனை கைவிடுவதற்காகவோ அல்லது அவனை தள்ளி விடுவதற்காகவோ அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கின்றார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராயிருக்கின்றார்கள். ஏன் அழைக்கப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ற வசனத்தை விட்டுட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று மட்டுமே தேவன் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் நிறைய பேர் அழைக்கிறேன், ஆனால் வந்தவர்கள் எல்லாம் ஆகாததும் உகந்ததல்லாததும் பிரயோஜனமற்றதும் விலவீனருமாய் போய் விடுகிறதுனாலே என்ன செய்யறா, கடைசியில் கொஞ்சம் தான் மிஞ்சுது என்று சொல்லி அந்த நான் நிறைய பேரை அழைத்திருந்தும் அவர்கள் வர மனதில்லாததினால் கொஞ்சம் பேர் தான் அங்கு பிரவேசிக்கின்றார்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுக்கு உள்ளே ஒரு காரியம் இருக்கின்றது. மற்றவர்கள் சொல்வதை கேட்பது அது எங்களுக்கு நல்லதாய்ப்படும் போது, தேவன் சொல்லுகிறது, உதாரணத்துக்கு அநீதியான வழியிலே பணத்தை சம்பாதிக்காது என்று தேவன் சொல்லுகின்றார். ஒருவன் 1 வருஷம் வேலை செய்கின்றான், 2 வருஷம் வேலை செய்கின்றான், 5 அவன் நீதியாய் சம்பாதிக்கின்றான். ஆனால் அவனாலே ஒரு செல்வ செழிப்புடன் வாழ முடியவில்லை. ஏனென்றால் அவன் நீதியாய் சம்பாதிக்கின்றான். அவனைப் போல இன்னொருவனை அவன் பார்க்கின்றான், அவன் அநீதியிலே சம்பாதிக்கின்றான். ஆனால் அவன் செல்வ செழிப்பாய் வாழுகின்றான். அவனுக்கு சகல உலகத்தின் கனமும் கிடைக்கின்றது, கௌரவம் கிடைக்கின்றது, மழை பெய்யும் போது அவனுக்கும் நீர் கிடைக்கின்றது, ஆகாரம் உண்டாயிருக்கின்றது. இவனைப் போலவே அவனுக்கும் எல்லாம் உண்டாயிருக்கின்றது. ஆனால் இவனுக்கு அவனைப் போல ஒன்றும் கிடைக்கவில்லை. யார்? நீதியாய் செயல்படுகிறவனுக்கு. ஒருவன் வந்து அவன் ஏன் செய்கின்றான் என்றால் தேவன் சொல்லுகின்றார், நீ நீதியாயிரு என்று சொல்லி. அப்ப இன்னொருவர் வந்து அவருக்கு சொல்லுவார், பார், நீயும் நீதியாய் செய்கின்றாய், உனக்கு என்ன பிரயோஜனம்? அவனை பார், அவனும் அநீதியாய்த்தான் செய்கின்றான், பார்வைக்கு தெரிகின்றது. ஆனால் அவன் உயிரோடு இல்லையோ, தேவன் அவனை மன்னிக்கவில்லையோ, தேவன் அவனுக்கு இறங்கவில்லையோ, தேவன் அவனுக்கு நீதி மழையை பெய்ய பண்ண இல்லையோ, அல்லது உணவை பண்ண கொடுக்கலையோ, அல்லது உடுப்பை கொடுக்கலையோ, ஆகாரத்தை கொடுக்கலையோ, தேவன் அவனை மன்னிக்கின்றார் என்று சொல்லி இந்த வார்த்தை அவனை யோசிக்க வைக்கின்றது. அவன் என்ன செய்கின்றான்? தேவன் என்னை மன்னிப்பார் என்கின்ற இவ்வளவு நாளும் பயந்து வாழ்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அநீதியாய் பணத்தை அவன் சம்பாதிக்கின்றான். அதனாலே அவன் நினைத்தபடி எல்லாவற்றையும் பெற முடிந்தது. ஆனால் அவன் தேவன் தன்னோடு இல்லாததை அவன் உணராமல் போய்விடுகின்றான். பின்பு தான் அவனுக்கு தெரிகின்றது, ஐயோ, தேவன் என்னோடு கூட இல்லை என்று. அப்ப பின்பு அவனுக்கு தேவனிடத்திலே அவன் வர கஷ்டப்பட்டு அவன் தேவனிடத்திலே வராமல் போய்விடுகின்றான். அப்ப எங்களுடைய செவிகள் எல்லாம் எந்த சத்தத்துக்கு திறந்திருக்கணும் என்றால் தேவனுடைய சத்தத்துக்கு. உலகத்திலே இருந்து வருகின்ற எந்த சத்தத்துக்கும் செவிகள் திறந்திருக்கக்கூடாது. அப்படி உலகத்திலே இருந்து வருகின்ற சத்தத்தை நாங்கள் எங்களுடைய செவிகளுக்கு எடுப்போமானால் இந்த சத்தத்தோடு தேவனுடைய சத்தத்தோடு வைத்து பார்த்து, எஸ், இது தேவனுடைய சத்தமாக இருக்கின்றது, இந்த சத்தமும் தேவனுடைய சத்தமாக இருக்கின்றது, ஸோ நான் அக்செப்ட் பண்ணலாம். ஆண்டவர் சொன்னார், இனி அதிக கேடுண்டாகும்படி இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. இது தேவனுடைய சாயல். நான் சொல்லுவேன், ஆனால் இனி அதிக கேடுண்டாகும்படி பாவம் செய்யாதே என்று நான் சொல்லுவேன், ஆனால் நான் தேவனுடைய சாயலாய் போதிக்கின்றேன்.
கிறிஸ்துவை போல போதிக்கின்றேன், கிறிஸ்துவனுடைய போதகனாக இருக்கின்றேன். அதை விட்டுட்டு நீ இன்றைக்கு பாவம் செய்தாலும் நாளைக்கு உன்னை கர்த்தர் மன்னிப்பார், அல்லது உனக்கு இன்னும் அந்த டைம் வரவில்லை, அந்த பலன் வரவில்லை, உன்னை கர்த்தர் விடுவிக்கிறதற்கான நாள் இன்னும் வரவில்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. ஏனென்றால் எப்பொழுது ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுது அவன் புதிய ஜீவனாகின்றான், புதிய பலன். அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் சகல விடுதலையை கொடுத்து விடுகின்றார். ஆனால் அதை பெற்றுக்கொண்டவன் அந்த விடுதலையிலே நிற்க விருப்பமில்லாமல் தனக்கு பிரியமானபடி எல்லாம் வாழ்கின்றதுனாலே அவன் அவனமாய் போய்விடுகின்றான். கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகின்றது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி, அதற்கு கிறிஸ்து எங்களுக்குள்ளே உண்டான சுயாதீன நிலைமை, அதனை அடிமை என்று சொன்னால் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு பாவம் என்கின்றது தான் அடிமைப்படுத்துகின்ற நுகம். ஒருவன் பாவம் செய்து விடுவானால் அவன் பாவத்துக்கு அடிமையாகின்றான், மரணத்துக்கு அடிமையாகின்றான். அந்த நுகம் என்கின்ற அந்த மரணம் என்கின்ற நுகம் என்றால் பாரம், அந்த நுகம் அவன் மேல் செலுத்தப்படுகின்றது, அந்த சம்பளம் மரணம் செலுத்தப்படுகின்றது. அப்போ ஒருவன் பாவம் செய்யும் போது அவன் அந்த மரணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே, அந்த நுகத்துக்குள்ளே அவன் சிக்கப்பட்டு விடுகின்றான். அதனாலே அவன் நரகத்துக்கு செல்லுகிறவனாய் பாத்திரனாய் காணப்படுகின்றான். கிறிஸ்து பெற்று தந்த சுயாதீன நிலைமை, கிறிஸ்து எங்களுக்கு பிதாவினிடத்தில் இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி பிதாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற அந்த சுயாதீனராய் நாங்கள் இருக்கின்றோம். அந்த சுயாதீன நிலைமையிலே அவர் எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அதை நான் முதல் சொன்னேன். அவர் எங்களை சுத்திகரித்து, பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படியான சுத்திகரிப்பின் முறையின்படி அல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுத்திகரிப்பின் முறையின்படி எங்களை சுத்திகரித்து எங்களை இன்றைக்கு சுயாதீனரும் அவருடைய பிள்ளைகளுமாய் கொடுத்து வைத்திருக்கிற அந்த நிலையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் திரும்பி பாவத்துக்குள்ளே வந்து அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே நீங்கள் சிக்கி விடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதுகின்றார். 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இது என்ன சந்தர்ப்பம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ரோமபுரியிலே வாழ்ந்த ஜனங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஜனங்கள் இருந்தார்கள். அப்பொழுது கள்ளப்போதகர்களாக இருந்தார்கள். பரிசேயர் சதுசேயர்கள் கள்ளப்போதகராக இருந்தார்கள். அப்போ பரிசேயர் சதுசேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்களை மீண்டும் தங்களுடைய மார்க்கத்துக்கு இழுக்கின்றவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த மார்க்கத்துக்கு இழுக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவின் முறைமை என்று ஒன்று அல்ல, நீங்கள் இந்த சுத்திகரிப்பின் முறைமை உங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கிறிஸ்துவனிடத்திலே வந்தவர்களாய் இருக்கின்ற இஸ்ரவேலர்கள் சுண்ணத்து செய்ய தேவையில்லை, அதாவது நுனித்தோலின் மாம்சத்தை அறுத்து செய்ய தேவையில்லை. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலர்களாய் இருக்கின்றபடியினால் அந்த பழைய முறைமையையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன ஜூத ஜனங்கள் அவர்களை சொன்னபடியினால் தாங்கள் ஜூதராய் இருக்க வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தும் இந்த முறைமையை அவர்கள் செய்தார்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற முறைமையை. அதை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பும் பிறகு நீங்கள் அந்த பரிசுத்தப்படுத்துகிற ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த முறைமைகளே நீங்கள் வருவீர்களானால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி, அதே போலதான் இன்றைக்கு பாவத்தை நாங்கள் செய்து திரும்பவும் நாங்கள் மரணத்துக்குள்ளே போவோமானால் கிறிஸ்துவனிடத்திலே வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவனிடத்தில் வந்தவனுக்கு கிறிஸ்துவின் பிரயோஜனம் எப்பொழுதென்றால், அவன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு அந்த ஜீவனுக்குள்ளே இருந்து பாவமாகிய மரணத்தை ஜெயித்து, பாவத்தின் அதிபதியை ஜெயித்து, பொல்லாங்கனை ஜெயித்து, கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளே அவன் கிறிஸ்துவின் ஜீவனோடு கலந்து வாழும்போது அவனுக்கு கிறிஸ்துவினால் நன்மை பலன் உண்டாயிருக்கின்றது.
கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் பந்தம் பாவத்துக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் உலகத்தின் சகல காரியங்களுக்குள்ளும் அவன் சிக்கப்பட்டு அவன் மரணத்துக்குள்ளே அவன் போய்விடுவானால் கிறிஸ்துவினால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கின்ற போதகர்கள் சொல்லுகிறது எனக்கு தெரியாது, இன்றைக்கு இருக்கிற போதகத்தின் முறைமை எனக்கு தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. அதாவது நீ கிறிஸ்துவனிடத்திலே வந்திருந்தும் நீ நியாய பிரமாணத்தை நீ நம்புவாயானால் உனக்கு இயேசு கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போலதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்று நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவில் நீதிமானாய் இருக்கிற நான் மீண்டும் நான் பாவம் செய்வேனானால் ரெண்டும் எனக்கு வேலை செய்யாது. மரணம் வேலை செய்ய தொடங்கிடும். கிறிஸ்துவினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இராது. நாங்கள் திரும்பி வரும் வரைக்கும், அதாவது இந்த இளையகுமாரன் மூத்தகுமாரன் கதையிலே அவர் இளையகுமாரன் போய் மீண்டும் திரும்பி வந்து தேவன் அக்செப்ட் பண்ணி தகப்பன் அக்செப்ட் பண்ணினது போல ஒருவன் மார்க்கம் தப்பி போய்விட்டால் அவன் மறுபடியும் திரும்பி வந்து தேவனோடு ஒப்புரவாகும் வரைக்கும் கிறிஸ்துவினாலே அவனுக்கு பலன் இல்லை. அதற்கிடையிலே ஒருவேளை அவன் மரித்து விடுவானால் அவன் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவோடு ஒப்புரவாகாதபடியினால் தன்னை புதுப்பித்துக் கொள்ளாதபடியினால் அவன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு தெளிவாக எழுதுகிறார், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் ஜாக்கிரதையாயிருங்க. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களானால் கிறிஸ்துவை பின்பற்றுங்க, உலகத்தை பின்பற்றுகிறவர்களானால் உலகத்தை பின்பற்றுங்க. ஆனால் ரெண்டையும் கலந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு பலனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டிய அவசியத்தை குறித்து எழுதுகிறார். அதே போலதான் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறது, எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், இதை பார்க்கின்ற கேட்கின்ற யாவருக்கும் சொல்லுகிறேன், ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுதுதான் கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் இருக்கின்றார், எங்களுக்கு பலனாய் இருக்கின்றார், அல்லது பிரயோசனமாய் இருக்கின்றார். நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் மாம்சத்தினாலே நடத்தப்பட்டு கிறிஸ்து சொல்லாதவைகளை, கிறிஸ்து பிரியமில்லாதவைகளை, தேவன் எங்களுக்கு அனுமதியாதவைகளை எல்லாம் நாங்கள் செய்வோமானால் கிறிஸ்து எங்களுக்கு பிரயோஜனமற்றவராய் போய்விடுவார். அவர் பிரயோஜனமாய்த்தான் இருக்கின்றார், நாங்கள் தான் அதை இழந்து விடுவோம். நாங்கள் அவரை அசட்டை பண்ணுகிறவர்களும் நாங்கள் தான் பரிதபிக்கிறவர்களும் கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ள முடியாது, மாற்றவும் முடியாது. பிதாவினுடைய ஸ்தானத்தையோ கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தையோ பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்தானத்தையோ எப்பொழுதும் மாற்ற முடியாது. அவர்கள் மூவரும் திரியக தேவனாய் இருக்கிறபடியினால், அவர் மூன்றில் ஒன்றாய் இருக்கிறபடியினால், மூன்று விதமான வேலையை செய்தாலும் மூவரும் ஒருவராயிருந்து காரியத்தை செய்கின்றபடியினால் அவர்களுடைய ஸ்தானத்தை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் அந்த ஸ்தானத்தை, அதாவது கிறிஸ்துவினால் எங்களுக்கு உண்டானதை இழந்து விடுவோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். நாங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவன் நான் செய்கின்றது தேவனுக்கு பிரியமாய் இருக்கா இல்லையா என்று சொல்லி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் இருந்தால் தேவன் அவனோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லி, Jesus, thank you, Father. Jesus, thank you, Father. இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்த்துட்டு அதை நாங்கள் முடிப்போம். ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கின்ற இந்த
காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் எப்படி தேவனோடு கூட இருக்க நடக்க கடனாளிகளாக இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் செய்கின்றோம். கட்டளை 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 என்று சொல்லி அதை கட்டளை கட்டளை நியாயப்பிரமாணம் என்று சொல்லி அதை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து 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 கொண்டு நாங்கள் தேவனோடு கூட நடக்க நாங்கள் விரும்பாதவர்களாய் நாங்கள் காணப்படுகின்றோம் என்று சொல்லி, அப்போ தேவன் எங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு சபைகளுக்கும் வெளிப்படுத்தல் எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி 7 சபைகளுக்கும் எழுதும் போது எழுதுகிறார். ஏன் அதை எழுதும் போது கடைசியில ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, அந்த ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ளே இருந்தால், எங்களுக்குள்ளே இருந்தால், அந்த வருகின்ற சத்தமானது ஆவியின் சிந்தையாயும் ஆவியினுடைய காரியமாயும் இருக்கும். அதனாலே தான் அவர் சொல்லுகின்றார், ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அது அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி, தேவனுடைய சத்தம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் செய்ய போகின்றேன், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கின்றது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை செய்யாதே என்று சொல்லி இன்னொரு பக்கம் போராடுகிறதை செய் என்று. அப்போ எனக்கு தெரிய வேண்டும், செய்ய வேண்டாம் என்று போராடுகின்றது என்று சொன்னால் அதை ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார் என்று அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். நான் வெளிப்படுத்தலிலே 22வது அதிகாரம் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் அந்த வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் மத்தேயுல சொன்னார், என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை என்று சொல்லி, வெளிப்படுத்தலே கடைசி அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறதுக்காக, ஒருவனும் இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் இருந்து எழுதப்பட்டவைகளே என்னுடைய தேவன் அந்த பங்கை எடுத்து போடுவார் என்று சொல்லி, அப்போ இதில் இருந்து 18 வசனம் சொல்கிறது, ஒருவன் கூட்டினாலோ குறைக்க கூடாது என்று சொல்லி. அப்போ 18, 19 அவர் முடிக்கும் போது, அதாவது இந்த வேதாகமம் முடியும் போது எப்படி சொல்லுகிறது, இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு சாட்சியாக எச்சரிக்கையாக சொல்லுகிறது, இதில் ஒருவன் ஒன்றும் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது என்று சொல்லி. அதற்கு முதல் 14வது வசனம் சொல்லுகிறது, அதாவது வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளின்படி செய்கிறவர்களே நகரத்திற்குள், அதாவது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்களே அல்லாமல், முன்பு வாசிக்கின்றார், முன்னுக்கு சொல்லுகிறார், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொள்ளைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கின்ற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்கின்றார் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு கிறிஸ்து வைத்தது நித்திய ஜீவன். கிறிஸ்து எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்க நாங்கள் மார்க்கம் தப்பி நாங்கள் கிறிஸ்துவை விட்டு தூரம் போவது, மோசம் போவது எவ்வளவு கவலைக்கிடமான காரியமாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில் எங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். தேவன் சகலவற்றை தர வல்லமை உள்ளவராயிருக்கின்றார்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி, அதுக்கு பிறகுதான் குடும்பம். சிலர் சொல்லுவார்கள் குடும்பம் ஃபர்ஸ்ட், தேவன் செகண்ட் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் செகண்ட் என்று. நோ, ஃபர்ஸ்ட் இஸ் தேவன், அவரை முதலாவது. கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் குடும்பத்துக்கு உகந்தவைகளை சகலவையும் செய்ய போதுமானவராயிருக்கின்றார். பிதாவை, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். உன்னதங்களில் இருந்து எங்களை நோக்கி பார்க்கின்ற பிதாவே, எங்களுடைய சிந்தைகள், இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், தோற்றங்கள், எங்களுடைய விருப்பங்கள் சகலவற்றையும் நீர் அறிகின்றவராயிருக்கின்றேன். தேவரீர், உம்முடைய ஆவியின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய ஆவியின் நியாய பிரமாணங்களை, உம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை என்னுடைய இருதயத்திலே எழுதும். அவைகளின்படியெல்லாம் செய்ய என்னை பலனுள்ளவனாய் மாற்றும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர், உம்முடைய பலத்தினாலே எங்களை இணைக்கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் ஆண்டவரே. பிதாவை, உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய கற்பனைகளின்படி செய்து நாங்கள் உம்முடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சகலவற்றையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.